சென்னை எழும்பூர் ரயிலடியில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் முடிவடைந்துள்ளதால் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப உள்ளது. நாளை அதிகாலை முதல் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அட்டவணைப்படி எவ்வித தாமதமும் இன்றி மின்சார ரயில்கள் இயங்கும் என தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை புறநகர் சேவை என்பது பயணிகளிடையே மிகவும் முக்கியமானதாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில்களின் சேவையானது மிகவும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக மிகவும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த புனரமைப்பு பணியினை சரி செய்வதற்கும் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னதாகவே சென்னை கோட்ட ரயில்வே மேலாளரின் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தபடி அந்த பகுதியில், அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக சுமார் 1.5 மாதங்களுக்கு மேலாக அந்த புனரமைப்பு பணி நடைபெறுவதால் அந்த இடத்தில் ரயில் சேவைகள் மிகவும் பாதிப்பு ஏற்படும். அதே வேளையில் அதற்கான மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் சார்பில் அறிவிப்பும் தொடர்ந்து அதிகாரிகள் மூலம் தகவலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இதற்கு முன்னதாகவே, அதாவது சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருந்த காலக்கெடுவிற்கு முன்னதாகவே புனரமைக்கும் பணிகள் நடந்து முடிந்து இருக்கக்கூடிய வேளையில் நாளை அதிகாலை முதல் இந்த மின்சார ரயில் சேவை தங்கு தடையின்றி பழைய கால அட்டவணைப்படி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாக இந்த ரயில் சேவையில், அதாவது குறிப்பிட்டு எழும்பூர் மற்றும் சேத்துப்பட்டு இடையே கடக்கக்கூடிய நேரங்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தடை ஏற்பட்டது. இந்த தடையை மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் இது வரும் நேரங்களில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பயணிகள் காத்திருக்க வேண்டும் என கேட்டிருந்தாலும் இது போன்ற சிரமங்களை காத்திருந்து தேவையான நடவடிக்கைகளை, அதாவது மாற்று வழியாக பேருந்து போன்ற வசதிகளையும் சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புனரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று முன்னதாக முடிக்கப்பட்டதன் காரணமாக நாளை காலை முதல் வழக்கம் போல் பழைய கால அட்டவணைப்படியே இந்த மின்சார ரயில் சேவை தொடங்கும் என தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.